ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கான பேட்ச் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஆஃப் த போர்ஷன் முடிச்சாச்சு. ஆட்டோமேட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் டூக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேட்ச் டூக்கு அட்மிஷன் வேணும் நீங்க வந்து நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம். மீன்ஸ் அந்த எதை பத்தி இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் அமெண்ட் பண்ண அந்த சர்வீஸ் ரூலை பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசு டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட் பேஸ் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோ தான் அமைய போகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேகன்சி எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எப்படி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனா கவர் பண்றது, மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனா வருமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து போஸ்ட் வைஸ் வேகன்சிஸ் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு வந்து நம்ம போஸ்ட் வைஸ் வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். அது குறிப்பா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்டிங்க்கு என்ன மாதிரியான வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் இருக்க போது இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம எக்ஸாக்ட் நம்பர் வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ப்ரிடிக்ஷன் தான் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. அப்ப கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன போஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தனியாவே கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் கீழே என்னென்ன வேகன்சிஸ் எல்லாம் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து மோட்டார் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் வந்து போட்டிருந்தாங்க. டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆவின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லேப், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி, அதில் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் டெக்னிக்கல் இன்ஜினியர் வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேக்டரியில் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒப்பர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அப்படின்னா வந்து இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வர நோட் வேகன்சிஸ் மொத்தமே 467. ஓகேங்களா? மொத்தமே 467ல இந்த 427ல எந்த வேகன்சி அதிகமா டவுட் வரும், மீன்ஸ் எந்த வேகன்சி அதிகமா நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேகன்சிக்காக மட்டும் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல நமக்கு மொத்தமா அவங்க ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருக்க வேகன்சிஸ் என்ன அப்படின்னா 467. ஓகேங்களா? அதாவது இந்த வேகன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஜனவரி மாசம் நடந்துட்டு இருக்கு, நமக்கு ஏப்ரல் மாசம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து வேகன்சிஸ் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் இன்னும் ஒரு 100 வேகன்சிஸ் மேல போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப இந்த 467ல நம்பர் ஆஃப் வேகன்சி பேஸ் பண்ணி எதுக்கு அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தான் அதிகமான போஸ்டிங் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018 தான் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2018க்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. அதுவும் இல்லாம 2018 நோட்டிஃபிகேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. மீன்ஸ் டிஎன்பிசி கம்ப்ளீட் ஆயிருச்சு, சம் கோர்ட் கேசஸ்னால என்ன அப்படியே இருக்கு. அப்ப 2018ல நமக்கு எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுத்து 113 நோட்டிஃபிகேஷன், 113 நம்பர்ஸ் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? 2018ல 113 வேகன்சி வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2013ல இருந்து 19, 20, 21, 22, 23 கிட்டத்தட்ட 4 வருஷத்துல நடந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சபார்டினேட் சர்வீஸ்ல இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம நிறைய வேகன்சிஸ் வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எது சார் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்ஜெட்கோ. ஓகேங்களா? தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன்ல டான்ஜெட்கோ மீன்ஸ் டிஎன்இபின்னு சொல்லுவோம்ல, அந்த டிவியில டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல. ஓகேங்களா? இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல்ல வர வாய்ப்பு இருக்கு, எலக்ட்ரிக்கல்லையும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் ஒர்க் தான் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அதிகமான ஒர்க். ஓகேங்களா? நிறைய நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆவின். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆவின்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்னீஷியன் பாயில், டெக்னீஷியன் டயர், டெக்னீஷியன் வெல்டிங், டெக்னீஷியன் லேப் அண்ட் டெக்னீஷியன் ஆபரேஷன் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருந்தாங்க. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா ஆவின்ல சேர்ந்து ஒரு கணிசமான நம்பர் ஆஃப் நமக்கு வேகன்சிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆவின்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வேகன்சி அதிகமா வரும். ஓகேங்களா? அப்ப நமக்கு இதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுல கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதையும் தாண்டி ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் ஆட் பண்ணிருக்காங்க. ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட்லூம் டிப்ளமோ படிச்சவங்க அந்த இந்த எக்ஸாம் எழுதலாம். நீங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?
ஓகே. அப்ப இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 467 வேகன்சில நமக்கு அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எதுல இருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் படிக்கிறவங்க தாராளமா படிக்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நமக்கு வந்து அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் முன்னாடி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும், பிஇ படிச்சிருக்கணும், ஃபர்தரா சரி டிப்ளமோ இல்ல பிஇ படிச்சிருக்கணும். அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ரண்டிஸ் பண்ணிருக்கணும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் ஒர்க் ஷாப்ல, அதுவும் டீசல் அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ற பர்டிகுலர் இடத்துல ஒர்க் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 6 மாசம் நீங்க ஹெவி லைசன்ஸ் வச்சு 6 மாசம் ஹெவி லைசன்ஸோட நீங்க வண்டி ஓட்டிருக்கணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும், ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கணும். ஸோ நிறைய வந்து கிரெடிட் இருந்துச்சு. இப்போ எல்லா கிரெடிட்டையும் மீட் பண்ணிட்டாங்க. பேஸ்ட் ஆன் அமெண்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே அமெண்ட் பண்ணியாச்சு. அமெண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல் அப்படி டிப்ளமோ ஆட்டோமொபைல் ரெண்டு கேட்டிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் இருந்து இருக்கணும் அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கியர்டு வெஹிக்கிளோட லைசன்ஸ் இருக்கும். ரெண்டுமே இருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நிறைய வேகன்சிஸ் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாட்டி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல. அதனால படிக்க ஆரம்பிக்கிறவங்க தாராளமா படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சிலபஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் அவர் ஆனுவல் பிளானர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஜூலை 2024 எக்ஸாம்ஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சிலபஸ். ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லேக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா டிஎன்பிசி வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம சிலபஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது மெக்கானிக்கல் டிப்ளமோக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தனி சிலபஸ். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல், 10 யூனிட்ஸ் ஃப்ரம் ஆட்டோமொபைல் கேட்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பரா இருக்கும். மீன்ஸ் 100 கொஸ்டின் நீங்க மெக்கானிக்கல் அட்டன் பண்ணி 100 கொஸ்டின் ஆட்டோமொபைல் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் ஆஸ் யூசுவல் சேம். பட் இருந்தாலும் இந்த எக்ஸாம்ல எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இப்பவே நான் படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 10 யூனிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே 10 யூனிட்ஸ் தான் இங்க ஆட்டோமொபைல் மீன்ஸ் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருமே இருக்கு. ஓகேங்களா? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல டிப்ளமோ லெவல்ல இருக்கிற சிலபஸ்ல 10 யூனிட் தான். அதே 10 யூனிட் தான் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல மெக்கானிக்கல் சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, மெக்கானிக்கல் சிலபஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க படிக்க போறது 10 யூனிட் ஆஃப் ஆட்டோமொபைல் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க. இந்த 10 யூனிட் ஆஃப் ஆட்டோமொபைலுமே பாத்தீங்கன்னா நீங்க மெக்கானிக்கல்ல படிக்கிற 6 சப்ஜெக்ட் அப்படியே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். 6 சப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணும் ஆட்டோமொபைல் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப ஆட்டோமொபைல் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க போறது ஒன்லி 6 சப்ஜெக்ட், சரி 4 சப்ஜெக்ட் மட்டும் தான். ஓகேங்களா? ஒன்லி 4 சப்ஜெக்ட் மட்டும் தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ல கவர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பெரிய எஃபர்ட் போடணும் அவசியம் இருக்காது. ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் பெருசா கிடையாது. ஓகேங்களா? அதாவது என்னன்னா நீங்க மெக்கானிக்கல் காமன் சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆவின் போறதா இருக்கட்டும், டேஞ்செட் போறதா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி அசிஸ்டண்டா இருக்கட்டும், இதுல மாதிரியான விஷயங்கள் போறதுக்கும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சிலபஸ் படிக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒன்லி 4 சப்ஜெக்ட் தான் டிஃபரன்ஸ். அதுவும் ஆட்டோமொபைல் மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதனால வந்து நீங்க தாராளமா படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டூடெண்ட் கேட்டதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த வீடியோ மேக் பண்றோம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் எவ்வளவு வேகன்சி வரும், படிக்கலாமா படிக்கூடாதா, இல்ல வந்து படிச்சா வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க படிக்க ஆரம்பிங்க. வேகன்சி எக்ஸாக்ட் வேகன்சி நமக்கு தெரியாது. ஓகேங்களா? பட் நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த மாதிரி வேகன்சி வரலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமன் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மட்டுமே. அந்த வாட்ஸ்அப் குரூக்கான இன்வைட் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல வந்து வர முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுனாலோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சிலபஸ் அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுனாலோ, இல்ல முக்கியமான கொஸ்டின்ஸ், முக்கியமான ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண போறோம். ஒரு காமன் குரூப் தான். நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றோம். ஸோ அந்த காமன் குரூப் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கொஸ்டின் டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்க டவுட்ஸ் இதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா மெச்சூர் நம்பர் கால் பண்ணுங்க 8190879379. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இன்ஸ்ட் நம்பர் கால் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க, ஆல்ரெடி நம்ம 4 மந்த் படிச்சிருந்தீங்க, இல்ல நீங்க வந்து கம்பெனி சர்வீஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து கால் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.